மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து 6000 அடி மேலே இருக்கிறது தான் இந்த இல்லிக்கல் கல். இல்லிக்கல் கல்லுக்கு 2 சைடு வியூ பாயிண்ட் இருக்குது. ஒன்று இதோட மெயின் வியூ பாயிண்டான ஃப்ரண்ட் சைடு, இன்னொன்று இதோட பேக் சைடு. நாம் வந்திருக்கிறது பேக் சைடு வியூ பாயிண்டில். பேக் சைடு வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம ட்ரக் பண்ணி போயாச்சுன்னா மலையேறி மேலே போகலாம். நான் உங்கள் ஏஜ், என்னுடைய அடுத்த விலாகுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். வாகமன்லேருந்து இல்லிக்கல் கல் பேக் சைடு வியூ பாயிண்ட் வரைக்கும். வாகமன்லேருந்து இல்லிக்கல் கல் பேக் சைடு வரைக்கும் கரெக்டாக 29 கிலோமீட்டர் தான். கரெக்டாக 1 ஹவரில் நமக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ வாகமன் வரவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு இங்கே வந்துட்டு போங்க. ஸோ ஹாய் கைஸ், மார்னிங் எல்லோரும் எழும்பியாச்சு. 5 o'clock எழும்பியாச்சு. எல்லோரும் எழுப்பி விட்டேன்னு சொல்லலாம். எனக்கு நைட்டு தூக்கம் வரல. ஸோ சவுண்டு போட்டு எல்லோரும் எழுப்பி விட்டேன். இப்போ நம்ம ரெடியாகி போயிட்டுருக்கோம். எங்கே கிளம்புறோன்னா முதல்ல இல்லிக்கல் கல் போகிறோம். இதுதான் என்னோடய பைக். ஏஜ் நேற்றுக்கு கொஞ்சம் மிஸ்ட்டு கொஞ்சம் பதிவாயிருக்கு. இந்த அளவுக்கு மிஸ்ட்டு நேற்றுக்கெல்லாம் கூட காலம் இப்படி கிடையாது. இன்னும் கொஞ்சம் நல்ல குளிராக தான் இருக்குது. ஸோ நிறைய பனித்துண்டிகள் எல்லாம் விழுந்திருக்கு வண்டியிலே. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆக்சுவலி இந்த பைக் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கா. ஸோ ஃபோட்டோ எடுக்கும்போது நானும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கேஸில் போட்டேன்னா வண்டி பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லை, ரொம்ப டல்லாக இருக்குது எல்லாம் பிளாக்காக இருக்கனால. ஸோ வண்டியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணலான் இருக்கேன், ஏதாச்சும் கலர்ஸு ஸ்டிக்கரிங் ஏதாவது பண்ணி. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சாச்சுன்னா கொஞ்சம் சஜஷன் பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கர் இல்லை, இதில் காம்பஸ் ஒட்டியிருக்கேன், கீழே ஒரு காம்பஸ், ஒரு பெல்ட் மாதிரி 2 ஜெரிக்கேனில் போட்டு விட்ருக்கேன். ஸோ ஏதாச்சும் ஃபர்தராக ஏதாச்சும் மாடிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா எனக்கு கொஞ்சம் சஜஷன் பண்ணுங்கள். எஸ்டி பைக் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை இருந்தாலும் ஓகே தான், இந்த இப்படி பண்ணால் கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜெரிக்கேன் முதல்ல டாப் பாக்ஸை மாட்டியாச்சுன்னா பேக் மாட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ மேப்பு பார்த்தீங்கன்னா ராஜா ப்ரோ போட்டிருக்காரு. ஸோ அவர் முன்னாடி போயிட்டாரு, நானும் பின்னாடி போயிட்டே இருக்கான். நம்ம இல்லிக்கல் கல் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் வயநாடு, இன்றைக்கி நாங்கள் வாகமன்லேருந்து ரிட்டர்ன் போகிறோம். இல்லிக்கலுக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் மூணார் போகிறோம். மூணாரில் வட்ட விட தான் நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான், டென்ட் ஸ்டே. ஸோ இன்றைக்கி எப்படியும் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் கவர் ஆகும்னு நினைக்கேன். இன்றைக்கி ஒர்க் பண்ணுறதா எப்படின்னு தெரியல. ஸோ மேபி ஏதாச்சும் ஸ்டாப்ஸில் தான் நான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நேற்றுக்கு பிரச்சனை இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் ஃபுல் டைமாக இருந்து பண்ணிட்டேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண கஷ்டமாக இருக்கும் டிரைவிங். அதனால் அப்புறம் விண்டு நாய்ஸ் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு கெயின் ஏதோ செட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது தெரியல. இனி ஏதோ ஸ்டாப்பில் நிறுத்தும் போது பிரகாஷ் போட்ட கேட்கணும், அவர் செட் பண்ணி தருவார். அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நாள் பாருங்கள், கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு டே நாங்கள் வந்த அன்றைக்கி 2 days பிஃபோர் 3 மணிக்கு மேலே தான் கிளைமேட்டு நல்லா இருந்தது. இன்றைக்கி மார்னிங்லேருந்தே வேறு லெவலுங்க. சன்ரைஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் சன் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் மிஸ்ட் எப்படி இறங்கிட்டு இருக்குன்னு. நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது தான் இப்படி வரணும். நாங்கள் நேற்றுக்கு சரியான இதுங்க, வெயிலுங்க, மன்சூன் மாதிரியே இல்லை. உண்மையிலே இன்றைக்கி தான் மழை இல்லாட்டியும் ஓகே, பனிக்கூட்டமாவது இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக க்ளவுட் பெட் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, பார்த்தீங்களா? வாகமன் வந்தது அப்படின்னு இந்த பிளாக் பேந்தர் லோகோ பார்த்ததுக்கு அப்புறம் தான்.
என்ன ப்ரோ? ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா ஜாக்கெட்டை பின்னாடி வச்சு கட்டியிருக்கேன் இன்னைக்கு. ஸோ கிளைமேட் எப்படி இருக்காதுன்னு தெரியும். கிளைமேட் போக போக வெயில் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா ஜாக்கெட்டை பின்னாடி வச்சு லக்கேஜில் வச்சு கட்டிட்டேன். ஸோ பஞ்ச ரோப் இருக்கனால கொஞ்சம் அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பண்ணலாம். ஆனால் எனக்கு பார்த்துட்டு இன்னைக்கு மழை பெய்யாதுன்னு தான் கூகுளில் போட்டிருக்காங்க. பட் மழை பெஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். பெய்யாட்டி ஓகே, நாங்கள் கிளம்புறோம்ல. மூணாறில் எப்படியாச்சும் மூணாறில் மழை பெஞ்சாச்சுன்னா உண்மையிலே நாங்கள் அதையாவது நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் ரெயின் லேயர் எடுத்துகிட்டு வந்தோம். எதுக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னே தெரியாதுங்க, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ரெயின் லேயருக்கெல்லாம் வேலையே இல்லை, அந்த மாதிரி ஆச்சு. லாஸ்ட் டைம் ஹில் இறங்கும் போது இந்த இடத்துல மாதிரி பெய்துட்டு இருந்தேங்க. நான் கடவுளை கும்பிட்டு ஆண்டவா எப்படியாச்சும் என்ன வீடு சேர்த்துறேன்னு ப்ரேயர் பண்ணி போயிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இங்க வெறித்தனமா இருந்துங்க கிளைமேட்டு. ஐயோ மழைன்னு பாத்துக்கோங்க. நான் லாஸ்டா செப்டம்பர்ல வந்திருப்பேங்க. அடிச்சது பாருங்க ஒரு மழை, சரியான மழை, உரைக்கி தள்ளிச்சு. கடைசியில நான் மழையை பார்த்து பயந்து சைட்ல ஏதாச்சும் கடைகளா ஏதாவது வரும்போது ஒதுக்கி நிறுத்திருந்தேன். அப்புறம் ஒரு சர்ச் ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு ஹைட்ல இருக்கும், கீழே ஒரு குருசடி மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் நான் நிறைய நேரம் ஒதுக்கி போட்டு இருந்தேன். ஐயோ பயந்து. ஆனா அவ்வளவு மழை. சைட்ல வாட்டர் ஃபால்ஸை பார்த்தீங்கல்ல, இப்பவே தண்ணி வருது பாருங்க. மழையே இல்லை, ஏற்கனவே பெய்த மழைக்காக தண்ணி வருது. இது மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி ஏகப்பட்ட வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டே இருக்கும். நமக்கு பயமாக இருக்கும். எனக்கு லாஸ்ட் டைம் வரும்போதும் இதே தான், மழை இப்படி அடிச்சிட்டு இருந்தா எனக்கு பயமாக இருந்தது. வாட்டர் ஃபால்ஸ் பயங்கரமா இருக்கு. தண்ணி எல்லாம் ரோட்ல வந்து பாயறதுக்கு அளவுக்கு ஆச்சு. அவ்வளோ ஃபோர்ஸா வேற தண்ணி வருது எல்லா இடத்துலையும். எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருந்தது லாஸ்ட்டு. ஸோ இல்லீகல் கல் இங்கேருந்து நீ லெஃப்ட்டு போனோம், லெஃப்ட்டு போய் தான் போனோம். ஸோ ராங் ரோட் ஏறி வந்துட்டேன், மன்னிச்சிடுங்கோ. இங்கிருந்து கரெக்டாக 13 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. சரி ஓகே, நமக்கு போய் பார்ப்போம். நான் இல்லீகல் கல் போனது கிடையாது, வாக்ஸில் மட்டும் தான் பார்த்துருக்கேன். அங்கே பாருங்க ஏதோ பனி அப்படி கீழே இருந்து போகிற மாதிரி போக போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு பிரிட்ஜ் ஒன்று கிராசிங் இருக்கு. ஸோ இந்த சைடு நிறைய இடங்கள் இருக்குங்க இல்லீகல் கல். பேக் சைடில் இல்லீகல் கல் அந்த சைடு போட்டிருந்தாங்க. அது ஃப்ரண்ட் பாயிண்ட் இருக்கு. நம்ம அந்த பேக் சைடு போறோம்ல, அதுக்கு இந்த ரோடுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அது ஃப்ரண்ட் வியூனா பேக் வியூ இப்படி தான் போனோம். ஸோ பின்னாடி பிரதீஷ் ப்ரோ வராரு, மிச்சம் ஒரு டீம் முன்னாடி போயிடுச்சுங்க. ரொம்ப சின்ன ரோடு, இனிதான் இங்க ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். ஸ்பீடா போகவே முடியாது. ஏதாச்சும் வாய்ப்பு அடைங்க ஓவர்டேக் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண முடியாது. லைட்டா இருண்டு இருந்து இப்போ கரெக்டா வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. மழை எல்லாம் பெய்யாது, ஏன்னா சைக்ளோனே கிடையாது. இந்த சைட்லேயே சைக்ளோன் இல்லை. ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் மிராக்கிள் நடந்தாதான் டாக்டர் சொல்ற மாதிரி இங்க மழை பெய்யும். மேப்ல என்ன போட்டிருக்குன்னா முதல்ல வந்து மண்டே இருந்து பெய்யும்னு போட்டிருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து டியூஸ்டே பெய்யும்னு போட்டு, ஸோ ஒவ்வொரு நாள் தள்ளி போயிட்டே இருக்கு. இப்போ வந்து 2 நாள் தள்ளி வெள்ளிக்கிழமை மழை பெய்யும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 70% வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ ஹில் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ ஒரு ஹில் இறக்கணும், வாகமன் ஹில் இறங்கிட்டு ஸோ இல்லீகல் கல் அதோட பேக் சைடு உள்ள ஹில் நம்ம ஏறிட்டு இருக்கோம். கிளச் பிளேட் மாட்டினதுக்கு அப்புறம் வண்டி ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க. ஒரு புது வண்டி ஓட்டினா எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்கு. இப்போ ஒரு சரியான காமெடிங்க, எப்பவும் பண்ணுறது தான். நான் வந்து ஸ்டாண்டர்டில் போட்டு காலமாக vlog ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அல்ட்ரா வைடில் போடுறதுக்கு மறந்துட்டேன். இப்போ தான் அல்ட்ரா வைடில் போட்டு விட்டேன். இனிமேல் அல்ட்ரா வைடில் இருந்து மாற்றவே கூடாது. சில ஷார்ட்ஸ் வந்து கரெக்டாக விழணும், இந்த ரேப்பில் மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ரேப் பொசிஷனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வந்து
அது ஸ்டாண்டர்டில் போடுறேன். இனிமேல் அது எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. மோட்டோ லாக் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் வியூவில் வருது. ஸ்டாண்டர்ட் வியூவில் வரும்போது என்னன்னா இது என்னது ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இந்த விஷுவல்ஸ் அந்த பைக்கில் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ரோடு ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே தெரியாது. ஸோ நம்ம பைக்கை வந்து ஸோ இங்கே இருந்து திரும்ப ஒரு ரைட் ஏறி தான் போனோம். நானும் வ்ளாக் பண்ணிட்டு வந்தேன்னா இதை நோட்டீஸ் பண்ணலை. சரி ஓகே, முன்னாடி போக சொல்கிறாங்க, முன்னாடி போவோம். இல்லிக்கல் கல் பேக் சைடுல, அதனால் என்ன பண்ணுற மலையாளத்தில் போட வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு அது படிக்க தெரியல, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி ஒர்க்கிங் டே இல்லை, ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லாம் வெளியே நிற்கிறாங்க காலமே பஸ் ஏறுறதுக்கு. இந்த சைடு பஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக நினைக்கிறேன், எப்போவாச்சும் வரும். ஏன்னா உள்ள ஏரியா பார்த்தீங்களா. ஸோ இந்த வியூ நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வியூ தான் எனக்கு பிடிக்கும் மோட்டோ வ்ளாக் பார்க்குறது. அப்போ தான் ஒரு ரோடு ப்ரெசன்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம மலைக்கு மேலே ஏறிட்டோம். ரொம்பவே ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹேர்பின் பென்ஸாக இருக்குது. ஊட்டி கொடைக்கல் மாதிரிலாம் கிடையாது, ரொம்பவே இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறது, கல்லட்டி இருக்குல்ல, எனக்கு அதே ஃபீல் தான் இருந்தது 2-3 ஹேர்பின் பென்ஸ்லாம் நான் வந்து ஏறும்போது. ஸோ 2 சைடும் பாருங்க பச்சைன்னு இருக்கு. ஃபுல்லாக அந்த பில் இதை படர்ந்து நிற்கி. ஸோ நம்ம ஊர்லேயும் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம். சில ஹைட்டான ஏரியாலெல்லாம் இந்த பில் இப்படி படர்ந்து ஃபுல்லாக நிற்கும். ஆக்சுவலி நான் சாதா பில்லு தான், அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது க்ரீனாக இருக்கனால. என்னடா இது இவ்வளோ நேரம் ஹில் ஏறிட்டு இருந்தோம், அப்பாடா சரியான ஒரு இறக்கம் வருது திடீர்னு. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம தேர் ஏறிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு கட்டுற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இங்கே மேலே இருந்து தண்ணி வந்து கீழே அப்படியே அந்த கீழே போகிறதுக்கு, அருவி மாதிரி பாஞ்சு போகிறதுக்கு. இல்லைன்னா என்ன ஆகும்னா என்ன தெரியுமா ஆகும், தண்ணி அப்படியே ரோடு வழியாக பாயும். ஸோ அது வந்து டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடாது. ஸோ மேலேருந்து அது பாஞ்சு கீழே போட்டோம் அப்படின்னுக்காக தான் அது இப்படி அதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நல்லாவே ஒரு மழைக்கோளாக அங்கே இருக்குது. ரொம்ப இருட்டாக இருக்குது, பட் மழை பெய்யுமான்னு தெரியாது. பெய்கிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. ஸோ பென்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப நேரவான பெண்டாக இருக்குது. ஸோ அந்த சைடை பாருங்கள், கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. மேலேயும் கொஞ்சம் பனிக்கூட்டமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப இருண்டு இருக்கனால. இப்போ ஒரு சாரல் மழை பெய்தாச்சுன்னா நல்லா இருக்கும். பட் ஆனால் என்ன செய்யறது, மழை தான் இல்லையே. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இன்ஸ்டா ஆன் பண்ணி விடும். ஆன் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த வியூ எடுக்கிறது நல்லா இருக்கும். மேலே இருந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் மழை கூட பெய்யுதுன்னா இன்னும் நல்லா இருக்கும். மேலே வந்துட்டோமா? நைஸ். மேலே வந்துட்டோங்க. இதுதான் இல்லிக்கல் கல் பேக் சைடு. அதுக்கு முன்னாடி தான் ஒரு கல் இருக்கும். ஃப்ரண்டில் தான் கல் இருக்கும், மெயின் பேக்கில் இருக்காது. நைஸுங்க. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபுல்லாக வ்ளாகில் மட்டுமே, யூடியூப்பில் மட்டுமே பார்த்ததை இதை நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக தாங்க இருக்குது. கிளைமேட் வந்து பரவாயில்லைங்க, வெயில் அடிக்கலை, நல்ல வேலை எங்களை காப்பாற்றுச்சு. ஸோ அங்கங்கே க்ளவுட் பெட்ஸ் இருக்குது, அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள், நல்லா தான் பெய்யுது. சூப்பர். ரோடு செம ரோடுங்க, நல்ல பெண்டான ரோடு.